Hi friends, welcome to Achita's Kitchen. இன்னைக்கு இந்த ஃபியூசிலி பாஸ்தா வச்சு ஒரு டிஷ் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுல மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 15 minutes ஊற வச்சுக்கலாம் फ्रेंड्स. நெக்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. அதில் ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக இதே போல் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டையும் இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு फ्रेंड्स. இப்போ வந்து அதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஆனியனும் நம்ம அந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி கூட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது கூட சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு காஷ்மீரி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மேகி மசாலா 1 ஸ்பூனு. அடுத்தது வந்து சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெஜிடபிள்ஸ் கூட இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தாவை ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் மூடி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஸ்பைஸியாக நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதே போல் உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க.
This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.